உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் வந்து எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அந்த ஆளாளுக்கு இந்த என்ன விஜயோட ரசிகர்கள் அணில் குஞ்சுன்றீங்க, சீமான ஆமைன்றீங்க. அப்புறம் எப்படி ஒரு பட்டப்பேர் அது என்ன அது அது எனக்கு புரியலையே, அது என்ன மாதிரின்னு சொல்லி. அப்புறம் இவர் ஸ்டாலினை வந்து சுடலைன்றீங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன எடப்பாடியார் என்னன்னு தெரியலை. ஆமைன்னு சீமான சொல்கிறது. அப்போ நான் முன்னொரு காலத்தில் ஆமைன்னு நம்ம இவர் அஜித் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டு என்ன இப்போ மாறிட்டுது எல்லாமே. அது என்ன, அது அணில்னா என்ன எப்படி என்ன மீன் பண்ணுறீங்க எனக்கு புரியலை அது. அப்புறம் ஆமை ஓகே, அவர் ஆமை கறி சாப்பிட்டுன்னு ஏதோ சப்ஜெக்ட், அதனால் அப்படியா? ஓகே. இவர் சுடலைன்னு என்னத்துக்கு ஸ்டாலின்னு சொல்கிறாங்க, அதுவும் தெரியலை எனக்கு அப்படின்னு சொல்லி. அவர் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்சியா ஏதோ மிக்சருன்னாங்க. எப்படியெல்லாம் பட்டப்பேர் வைப்பீங்களோ வச்சுடுவீங்கன்னு. அதெல்லாம் ஒரு ஒரு கலை தான், எல்லாமே ஒரு கலை. சரி, ஒவ்வொருத்தனுக்கா அப்படி பட்டப்பேர் வச்சுட்டு திரி. அவனையாவது எப்படியாவது என்னமாவது பண்ணி இழுத்து விட்டுட்டு அவனை நல்லா ஏற்றி விடுவீங்க. அப்புறம் அப்படியே தூக்கி கீழே போட்டுருவீங்க. அதாவது இந்த உக்கல் பப்பால் ஏற்றி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, தெரியுமா உக்கல் பப்பான்னா என்னன்னு? உக்கி போன, அதாவது இத்து போன பப்பாளி மரம் இருக்குல்ல, அதில் ஏற்றி விட்டால் என்ன நடக்கும்? உடஞ்சி கீழே வந்துடுவாங்க. அதைத்தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள பாதி பேர் பண்ணுறாங்க. அப்படியே ஏற்றி விடுவாங்க மேலே, அப்படியே கீழே போட்டுருவாங்க. ஓகே. அடுத்தது ஆபாசம். இவன்லாம் ஆபாசம் பேசுகிறானோ அவனெல்லாம் வளர்த்து விட்ருவாங்க. இந்த ஜிபி முத்தில் தொடங்கி இன்றைக்கி ஏபி பை வாலா வரைக்கும் டபுள் மீனிங்கில் பேசி ஜோக் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க தான். இந்த இதுகளில் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் பாதி பேர் டபுள் மீனிங் ஜோக்களும் ஆபாச வார்த்தைகளில் தான் ரீல் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் வளர்த்து விட்டு அவங்கள ஹீரோவாக்கிடுவீங்க, இல்லாட்டி அவங்கள ஒரு ஃபேமஸ் ஆக்கிடுவீங்க, இல்லாட்டி பிக் பாஸ்க்கு அனுப்பிடுவீங்க. இவரெல்லாம் ஜிபி முதல்லாம் பிக் பாஸுக்கெல்லாம் செலக்ட் ஆனார். அவர் பண்ணின சாதனை என்னென்னா எல்லாம் ஆபாச வார்த்தைகளை பேசி ஃபேமஸ் ஆனது தான். இப்போ நிறைய இதுகளை பார்க்குறேன், அதிலெல்லாம் அதுதான் போய்கிட்டுருக்கு. அவங்கெல்லாம் வளர்த்து விட்ருக்காங்க. 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் எல்லாம் போகும். சரி, அதுதான் நம்ம மக்கள், தமிழ் மக்கள் திராவிட மக்களா இல்லை கூத்தா, இல்லை தமிழ் மக்களை இப்படி சீரழிக்கிறாங்களான்னு தெரியலை. பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் பார்த்து உழைச்சா சரி, இல்லைன்னா தமிழ்நாடு நாசம். அதுக்கு முதல்ல இந்த திராவிடத்தை ஒழிங்க, அதுதான் முக்கியம்.